ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்சிபிஏ தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி, உங்கள் ஃபேமிலியோட ஓட்டர் ஐடி எல்லாமே சேர்ந்த போல் ஒரே வெப்சைட்டில் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பார்க்குறது மட்டும் இல்லை, ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் இதிலே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோமில் போய்ட்டு nvsp.in அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதாவது என்னென்னா நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், ஓகேங்களா? இது வந்து உள்ளே போன உடனே இதில் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இல்லாதவங்க புதுசாக அவங்க ஓப்பன் பண்ணணும்னா கீழே வந்து ரிஜிஸ்டர் நியூ யூசர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரில் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரில் என்ட்ரி பண்ணிவிட்டு இதில் வந்து உங்கள் அந்த கேப்சாவை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்கு பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்த உடனே ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லிங்க இருக்கும். கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி ஒன்று வந்துடும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் எபிக் நம்பர், அதாவது இந்த நம்பர் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லாதவங்க டோன்ட் நோ கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம், அதாவது உங்கள் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, உங்கள் மெயில் ஐடி, உங்கள் யூசர் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தா போதும். அப்படி எபிக் நம்பர் இருக்கிறவங்க அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு உள்ள வைப்பாங்க. அவங்க எபிக் நம்பர்னால் அதாவது இந்த ஓட்டர் ஐடி நம்பருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அது. இப்போ நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். இப்போது என்னோடய எபிக் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, எனது எபிக் நம்பர் கொடுத்துட்டு என்னுடைய ஜிமெயிலில் கொடுக்குறேன். இமெயிலில் கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டு இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் மேலே கொடுத்த பாஸ்வேர்டே கொடுங்க. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் உங்கள் யூசர் நேம், உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு அதை காட்டும். திருப்பி உங்கள் எபிக் நம்பர் கொடுங்க, இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, இல்லை உங்கள் இமெயில் கூட கொடுக்கலாம். நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்தே ஓப்பன் பண்ணுறேன். கீழே நீங்கள் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே அந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உள்ளே போய்டும். இப்போ இதை நெவர் கொடுத்துட்டு டேஷ்போர்டு போங்க. டேஷ்போர்டு போனோடனே உங்களுக்கு எல்லாமே காட்டும்.
இதில் பாருங்கள் உங்கள் ஃபேமிலி நம்பர் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டுது பாருங்கள். இது மேலே இருக்கிறது என்னோடய அப்பாவோடது, கீழே அம்மாவோடது, அதுக்கு கீழே இது என்னோடது இருப்பாங்க. இதே போல் தான் நீங்கள் எல்லாத்தையும் வச்சு இது லாகின் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். மேலே பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்து இந்த டேஷ்போர்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் கூட இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. அப்டேட் டீட்டெயிலும் கொடுத்தோடனே அது அப்டேட் ஆகிடும். நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்கள் ஹோம் பேஜுக்கு வாங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் மாற்றிக்கலாம், ஏதாவது டேட்டா பார்த்து மாற்றினா கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் இதிலே போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் ஒய்ஃப் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அது கூட எல்லாம் இதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், சிட்டிசன்ஷிப் ரெசிடென்ட் இன் இந்தியா கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுங்க, எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுங்க. ஸ்டேட் கொடுத்துட்டு செலக்ட் கொடுங்க. இதே போல் தான் நீங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே போல் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் வேணும்னா, அதாவது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அதேமாரி இப்போது ஓட்டர் ஐடி பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அடுத்த வீடியோவில் கேளுங்க. அதுக்கும் தனியாக நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்தெந்த வீடியோ தேவையோ அந்தந்த வீடியோ சொல்லுங்கள். எந்தெந்த டவுட் வேணுமோ என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாத்தையும் கேளுங்க. அதுக்கு நான் தனித்தனியாக கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் எதுக்குன்றதாக தான் போட்டேன். அதனால் இது டீட்டெயிலாக இது சொல்ல முடியாது. அது மேலே இன்னும் உள்ளே போகணும்னா வீடியோ நம்பர் லென்த்தாக போகும். அது உங்களுக்கும் தேவையா இல்லையான்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றாத்தையும் இது பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.